சீதா, நீ பண்றது நல்லா இல்ல. பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு யாராவது இப்படி உம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்களா? போதும், எந்திரிக்கிறியா? மருமகளை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடை செய். இதே உனக்கு பழக்கமா போச்சு. நீயே தப்பு பண்ண வேண்டியது, அப்புறம் மூஞ்ச தொங்க போட்டு உட்கார வேண்டியது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாது. wait a minute let me see. அட இது வெறும் அரிசி தானா இல்ல இதுல வேற ஏதாவது கலந்திருக்கா? something like கண்ணாடி துண்டு. அத மெதிச்சா வைஷு ஹர்ட் இப்ப ஆயிடுவா. என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஒருவேளை வைஷுவை முதல் நாள்ல இருந்து டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா just like that typical Indian மாமியார். அப்படியா? எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சியா? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீ நல்லா தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். மகேஷ் என் பையன். எங்க எப்போ எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த மாதிரி காவல் காக்குற வேலையெல்லாம் விட்டுரு. ஓ, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல. பாய் சீதா. ஆளையும் மகரையும் பாரு, பெருசா நடிக்க வந்துட்டா. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீதா, நீ இங்கேயா இருக்க? ஆர்த்தி தட்டங்க. என்னாச்சு? இது வரைக்கும் நீ எந்த ஏற்பாடுகளையும் செய்யல? செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. நீங்க பாருங்க, போகும்போது இதையும் எடுத்துட்டு போங்க. நான் போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வரேன். சரி போ போ. உள்ளவாமா, வா. இங்க பாருமா வைஷு, வலது காலால அந்த கலசத்தை தள்ளணும். அடுத்தது இப்போ உன்னோட 2 காலையும் அந்த அல்டா தட்டுலவே. வாமா. முதல்ல உன்னோட வலது காலை தான் வைக்கணும். நான் இப்ப வந்துடுறேன். இங்க பாத்தியா மிஸ்ஸஸ் மகேஷ், நம்ம வீடு எப்படி இருக்கு? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா புருஷன் தெரியலையே. அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவரை பத்தி நீங்க இன்னைக்கு ராத்திரி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. இல்ல இல்ல, இவங்க 2 பேரையும் அவ்வளவு சுலபமா விட்டுறக்கூடாது. இப்பதான் அவங்கள போய் தொல்லை பண்ணணும். ரைட் ரைட். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சொல்லு சொல்லு. மகேஷ், என்னால பசி தாங்க முடியல. உனக்கு தெரியும்ல, என்ன விரதம் இருக்க சொன்னாங்க. நல்லா இருக்கு. மாப்பிள்ளை பட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாரா, பொண்ணு மட்டும் பாவம் சாப்பிடாம விரதம் இருக்கணுமா? என்னப்பா மகேஷ், பசி நல்ல வயித்து கிள்ளுதா?
விரதம் இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இப்ப புரிஞ்சுதா? நீயுமா விரதம் இருந்த? என்கிட்டயே சொல்லவே இல்ல. வைஷு, நீ விரதம் இருக்கும்போது மகேஷ் சும்மா இருப்பானா? அவனால அப்படி இருக்க முடியுமா? நீங்க இங்கே இருங்க, உங்க 2 பேருக்கும் நான் சாப்பாடு கொண்டு வரேன். மிஸ்டர் ஹஸ்பண்ட், நீ ஒரேடியா இவ்ளோ நல்லவனா இருந்தா நான் உன்கிட்ட எப்படிதான் சண்டை போடுறது? நீ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன காதலிச்சுக்கிட்டே இருந்தா அதுவே போதும். அண்ணா, உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க லேண்ட்லைனுக்கு. போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆ, ம். வைஷு, இன்னொரு சாங்கியம் இருக்கு. அது உன்கிட்ட சொல்ல நான் மறந்தே போயிட்டேன். ஆனா சீதா சித்தி தப்பா எடுத்துப்பாங்களே. இப்ப என்ன பண்ணணும்? இங்க பாரு, புகுந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும். ஓ சரி, நான் போய் இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வைஷு, இது ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதம். நீ போய் காலெல்லாம் தொடக்கூடாது. நல்லா கேட்கோ, நீ போய் யார்கிட்டயாவது ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சா அவங்களே நீ 3 தடவை சுத்தி வரணும். 3 தடவை மரத்தை சுத்துற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க காலை தொட்டு கும்பிடணும். அப்புறம் அவங்க ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் அவங்க காலை நீ விடவே கூடாது. புரிஞ்சுதா? உண்மையாவே இந்த மாதிரி தான் இருக்கா என்ன? யூ சீரியஸ்? அப்படின்னா ஆன்ட்டி, பெரியம்மா எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் ஆசீர்வாதம் வாங்கிருப்பாங்களா? கண்டிப்பா வாங்கிருப்பாங்க. வைஷு, அங்க பாரு, சீதா சித்தி வராங்க. நீ முதல்ல உன் மாமியார் கிட்ட இருந்து ஆரம்பி. போ போ போ. ஓகே, சீக்கிரம் போ. ஆன்ட்டி ஆன்ட்டி, சாரி ஆன்ட்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அட அட, என்னமா என்னமா பண்ற? ஒரு நிமிஷம் இருங்கடா, அங்க பாருங்களேன். வைஷு, என் காலை விடு. ஆசீர்வாதம். ஆ? வைஷு என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன ரத்னா, பண்ற? உங்களுக்கு வேற எந்த விளையாட்டும் தோணலையா? உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க வைஷு. போதும் போதும், நிறுத்துங்க. விளையாடினதெல்லாம் போதும். இன்னும் 5 நிமிஷத்துல உங்க 2 பேருக்கும் சாப்பாடு வந்துரும். உங்களுக்காகவே இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பழம் சாப்பிடுங்க. இதை கொண்டு வந்துடுறேன். அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? வைஷு இப்ப சாப்பிட கூடாதுல்ல? மகேஷ் வேணும்னா சாப்பிட்டோம். ஏன் வைஷு ஏன் சாப்பிடக்கூடாது? அக்கா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வைஷுவை நாங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். அங்க ஆரத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளோட விரதத்தையே முடிக்கணும். ஆனா அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் பாக்கி இருக்கே. அதோட நீங்க எதுக்கு வைஷுவை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அங்க நிறைய கூட்டம் இருக்கும். அதனால அதனால அக்கா, எப்படி இருந்தாலும் சரி, கோயில்ல தரிசனம் பண்ணாம வைஷு எப்படி சாப்பிட முடியும்? விதவிதமான பலகாரம் செஞ்சதெல்லாம் சரி, ஆனா அதெல்லாம் கல்யாணத்துக்காக செஞ்சது தானே. முதல்ல கோயில்ல போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு தானே இதை சாப்பிடணும். அதானக்கா முறை. அப்படின்னா சரி, நானும் அப்புறமாவே சாப்பிடுறேன். ஏன்னா நானும் விரதம் இருக்கேன். என்ன நீயா? நீ எதுக்காக விரதம் இருக்க? ஏன்னா வைஷு விரதம் இருக்கா. சீதா, என்ன புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க? இந்த கோயிலுக்கு போற பழக்க வழக்கத்தெல்லாம் நீ சொல்லி இப்பதான் முதல் முறையா நான் கேக்குறேன். போது நிறுத்து.
குழந்தைங்க வீட்ல இருக்க சாமியவே கும்பிட்டுட்டு முதல்ல சாப்பிடட்டும். இன்னைக்கு நான் மாப்பிள்ளை பொண்ணுக்காக என் கையால சமைச்சிருக்கேன். அதுவும் அவங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன். நீங்க வாங்க. சரி, உங்க விருப்பப்படி நடக்கட்டும். சரி வாங்க, முதல்ல சாமியை கும்பிட்டுடுங்க. பெரியம்மா, ம்? அப்பாவும் பெரியப்பாவும் எங்க காணோம்? கல்யாண ஹால்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க. இப்ப வந்துருவாங்க. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எங்க அக்கா கைப்பக்குவத்தை அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப அட்டகாசமா பண்ணிருக்கீங்கக்கா. என்னம்மா வைஷு? ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னாச்சு சீதா? நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ஏதாச்சும் விரதமா என்ன? ம்? One, two, three, go! நான் இன்னும் போடவே இல்ல. சரி சரி, இந்த முறை தயாராருங்க. இப்ப நான் போட போறேன். ஓகே? 1, 2, 3 and go! வைஷு 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 வைஷு. ஏன் வைஷு? மகேஷ்ட சொல்லுங்க, மகேஷ் தான் ஜெயிக்க போறான். வைஷு 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 வைஷு. வைஷு மகேஷ் சீக்கிரம். வைஷு 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 மகேஷ், மகேஷ் நீதான் ஜெயிக்கணும். மகேஷ் விட்றாத நீதான் ஜெயிக்கணும். வைஷு வைஷு வைஷு. கிடைச்சிருச்சு. நான் தான் ஜெயிச்சேன். என்ன வைஷு, அண்ணா ஜெயிச்சிட்டாரு. இனிமே கொஞ்சம் கவனமா இரு. ஓகே? இந்த முறை என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. எங்க மகேஷ் தான் ஜெயிப்பான். ஆமா ஆமா, வேணா பாருங்க. ஓகே, ரெடியா? 1, 2, 3 and go! வைஷு 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 வைஷு. சீக்கிரம் சீக்கிரம் தேடு தேடு. வைஷு 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 வைஷு. சீக்கிரம் எடு வைஷு. வைஷு 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 வைஷு. ஹே! என்னன்னா நீங்க இங்க பாருங்க, இதுதான் லாஸ்ட் டைம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆட்சி தான் நடக்க போகுது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே? இங்க பாரு மகேஷ், நீயும் மறந்துடாத, இந்த முறை நீ தான் ஜெயிக்கணும். ஒருவேளை வைஷு ஜெயிச்சிட்டாள்னா அப்புறம் நீ வாழ்க்கை முழுக்க அவளுக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான். 1, 2, 3 and go! வைஷு 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 வைஷு. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. இல்ல இல்ல, எனக்கு தான் கிடைச்சது. சூப்பர் வைஷு. நோ 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 நோ.
இது சீட்டிங் சீட்டிங். நோ நோ நோ, இத நான் ஒத்துக்க மாட்டேன். அது எனக்கு தான் கிடைச்சது, நீ தான் அதை வாங்கிட்ட. எப்படி வேணா இருக்கட்டும், ரிங் என் கையில கிடைச்சதுனால நான் தான் ஜெயிச்சேன். நீ என்ன ஏமாத்திட்ட. என்ன அண்ணா, வைஷுக்கு அந்த மோதிரத்தை போடுங்க. ம்? ஐயோ, இது ஏமாத்து வேலை. ம், சீக்கிரமா சரி, போடுங்க. ஓகே விடு. என்ன மகேஷ் மாமா, நீங்க மோதிரம் போட்ட மேடம்க்கு வாழ்க்கை ஃபுல்லா அடிமையா வேலை செய்யணும். வெல் டன் வைஷு, நீ தான் சூப்பர். தோக்கலைனாலே இவ எப்படி என் பையனை அடிமையா தான் வச்சிருக்க போறா. ஓகே ஓகே, இன்னொரு ரவுண்ட் பாக்கி இருக்கு. ஒரு நிமிஷம். விளையாடுனதெல்லாம் போதும். விட்டா நீ இவங்கள ஹாக்கி கூட விளையாட வைப்ப. வாங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, எல்லாரும் தூங்கணும். வாங்க போலாம். இங்க பாருங்க, வைஷுவா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. சரி. என்ன பெரியமா, எனக்கு என் ரூம் தெரியாதா என்ன? உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இவங்க எல்லாம் உன் கூட வர்றதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல இல்ல. வா. இங்க பாருமா, நாளைக்கு காலையில உன்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அதனால சீக்கிரம் எழுந்திருக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. லேட் பண்ணிடாத. சரி, கண்டிப்பா லேட் ஆக தானே செய்யும். ஆனி,